ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم خير الكلام كلام الله وخير السنن سنن محمد المصطفى صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய ஆணைக்கிணங்க அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இறையெல்லாம் பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய தூய எண்ணங்களையும் நம்முடைய இறை வணக்க வழிபாடுகளை எல்லாம் அங்கீகரித்து நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சொந்த பந்தங்கள் அனைவரையும் மாலை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சந்தோஷத்தில் ஒன்றிணைப்பானாக என வேண்டி எனது ஜும்மாவினுடைய முதல் குத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன்ஃபது மின் ஹவ்லிக ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். 4 விஷயங்களை நாம் பின்பற்றினால் அல்லாஹ் நமக்கு நல்ல பதவியை நமக்கு தருவான் என்ற அந்த தலைப்பிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் அவர்களுக்கு நுபுவத் நபி பட்டம் கிடைக்கக்கூடிய வஹி இறங்கக்கூடிய அந்த நேரத்தில் காபத்துல்லாவுடைய சுற்றுப்பகுதியில் ஜபல் நூர் மலையையும் ஹிரா குகையையும் அவர்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் முதலாக அவர்கள் அந்த குர்ஆன் வசனம் இக்ரா என்ற வசனத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஓதி காட்டுகிறார்கள். 5 வசனங்கள் தொடர்ச்சியாக ஓதி காட்டி அவர்கள் அந்த சம்பவத்தை உடனடியாக முதலாக எந்த விதமான பழக்கமும் இல்லாமல் ஒரு புது சூழ்நிலையில் ஒரு புது நபர் நம்மிடத்திலே வந்து இந்த வசனங்களை ஓதி காட்டுகிறார், இது நமக்கு பயமாக இருக்கிறது, நமக்கு எந்த பழக்கமும் இல்லை, பழக்கமில்லாத ஒரு நபர், பழக்கமில்லாத ஒரு சூழ்நிலையில், பழக்கமில்லாத ஓதியே பழக்கமில்லாத ஒரு வசனத்தை இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா ரப்புக்கல் அக்ரமல்லதி அல்லம பில் கலம் அல்லம இன்சான மா லம் யஅலம் என்ற தொடர்ச்சியாக 5 வசனங்களை எந்த விதமான பழக்கமும் இல்லாத ஓதியே பழக்கமில்லாத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓதி காட்டி அவர் சென்று விடுகிறார். இந்த சம்பவத்தை அவர்கள் பயந்தவராகவும் திடுக்கிட்டவர்களாகவும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து ஓடோடி வருகிறார்கள். தனது மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே வந்து சமாதானம், தனக்கு நிம்மதி வேண்டும், என்னமோ ஏதோ பயந்து விட்டேன், ஒருவர் வந்தார் ஏதோ ஓதி காட்டினார்,
எனக்கு பயமாக இருக்கிறது என்று திருக்கத்துடன் அச்சத்துடன் சொல்லி ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்ற வார்த்தையை வாசகத்தை சொல்லுகிறார். என்னை போர்வை எடுத்து போர்த்துங்கள், என்னை போர்வை எடுத்து போர்த்துங்கள், எனக்கு பயமாக இருக்கிறது என்று சொன்ன நேரத்தில் அதற்கு பதிலாக தனக்கு நடந்த நிகழ்ச்சியையும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் அவர்கள் கேட்டுவிட்டு ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், கல்லா வல்லாஹி மா யஹ்பீகல்லாஹு அபதா இன்னக லதஸிலுர் ரஹம் வதஹமிலுல் கில்ல வதக்ஸிபுல் மஅலூம் தக்ருதுல் துயூஃப் வதுஈலு அலா நவாயிபில் ஹக். என்ன சொல்லுகிறார்கள்? எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு குளிர் ஏற்பட்டு விட்டது, எனக்கு ஜுரம் அடிக்கிறது, எனக்கு பயமாக இருக்கிறது. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ, ஏதோ ஒருவர் வந்தார், இந்த சூறாவை இந்த வசனத்தை ஓதி காட்டினார், சென்று விட்டார், எனக்கு போர்வை எடுத்து போட்டுங்கள் என்று போர்வை எடுத்து போட்டு இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்லும் போது அதற்கு ஆறுதலாக அவர்களை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, அவர்கள் இஸ்லாத்தை பற்றி தெரியாது என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லை நபியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத அந்த சூழ்நிலை. நபி இப்போது நபியினுடைய ஆரம்பம்தான், வகை இறங்கிய ஆரம்பத்தில் தான் இந்த சம்பவத்தை சொல்லும் போது அவர்கள் ஆறுதலாக சொன்ன வார்த்தை கல்லா வல்லாஹி மா யஹ்பீகல்லாஹு அபதா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையோ சிரமத்தையோ தர மாட்டான். காரணம் சொல்கிறார்கள், இன்னக லதஸிலுர் ரஹம், நீங்கள் குடும்பத்தார்கள் எல்லாம் அரவணைக்கிறீர்கள், சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், வதஹமிலுல் கல்ல, கஷ்டத்தை எல்லாம் சுமந்து கொள்கிறீர்கள், வதக்ஸிபுல் மஅலூம், ஏழைகளுக்கு உதவியை புரிகிறீர்கள், ஏழைகளுக்கெல்லாம் உதவி புரிகிறீர்கள், தக்ருதுல் துயூஃப், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், வதுஈலு அலா நவாயிபில் ஹக், உரிமையை இழந்தவர்களுக்கு உரிமையை மீட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படி நற்குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய என்ன அடுத்தது, நீங்கள் உறவினர்களை நீங்கள் ஒன்றி வாழ்கிறீர்கள், கஷ்டத்தை நீக்கி கொடுக்கிறீர்கள், அதுபோன்று உரிமை இழந்தவர்களுக்கு உரிமையை மீட்டுக் கொடுக்கிறீர்கள், விருந்தினர்களை உபசரிக்கிறீர்கள், ஏழைகளுக்கெல்லாம் உதவி புரிகிறீர்களே. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதராக இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்படி பயப்படும்படியான எந்த கஷ்டமும் இல்லை என்று அந்த ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அவர்கள் அல்லாஹ் ஹதிஜா ரலியல்லாஹு இப்படி விளங்கியும் வைத்து அந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். அல்லாஹ் பொதுவாகவே நம்மை சோதிக்காமல் இருக்க, கஷ்டம் கொடுக்காமல் இருக்க பொதுவாகவே சில விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் சோதிக்கத்தான் செய்வான். ஒவ்வொரு மோமின்களை முஸ்லிம்களை சோதிப்பேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறினாலும் நம்மை அடிக்கடிக்கு தொடர்ந்து சோதிக்காமல் இருப்பதற்கு சில விஷயங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமைகளுக்கு பின்னால் சொல்லுகிறார்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டிய விஷயத்தை படித்துள்ளோம், அந்த நம்பிக்கை விஷயத்தை நாம் படித்தது மட்டுமில்ல, அந்த நம்பியும் இருக்கிறோம். ஈமான் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன, எல்லாம் இது போக கடமையான விஷயங்களையும் நாம் படித்துள்ளோம், கடமையான விஷயங்களையும் நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். என்றாலும் நமது பண்பாடு, நமது நாகரிகம், நமது குணம், நமது நற்குணம் இதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? பொதுவாகவே மேலை நாடுகளில் அவர்கள் படித்தவர்கள் படித்து இஸ்லாத்தை தெரிந்து கொள்கிறார்கள். பொதுவாக இந்த படித்ததை தவிர பொதுவாக இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களை பார்க்கும் போது இஸ்லாமியனை பார்த்து, நல்ல ஒரு இஸ்லாமியனை பார்த்து, அவனுடைய நடவடிக்கைகளை பார்த்து, அவனுடைய குணத்தை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இது என்ன காரணம்? நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு எதிரியாக அதிகமான மக்கள் அங்கே இருந்தார்கள். என்றாலும் அவர்கள் அந்த அபூ சுஃபியான் என்ற ஒரு சஹாபி அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு படை திரட்டி கொண்டு வந்த தலைவர்கள் ஒருவர் தான் அபூ சுஃபியான். இவர் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் அவரிடத்திலே கேட்கப்பட்டது, இந்த முகமது வந்திருக்கிறாரே, இவரை பற்றியுடைய குணங்கள் என்ன என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், அவர் மக்களுடன் நல்ல தொடர்புடன் இருக்கிறார், நற்குணத்தின் தாயகமாக இருக்கிறார், உண்மையே தான் பேசுவார், அஸ்ஸாதிக்காக இருக்கிறார், அல் அமீனாக இருக்கிறார் என்றுதான் அவர் பதில் சொன்னாரே தவிர அவர் இஸ்லாத்தை ஏற்காமல் இருந்த நேரத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை பற்றி தான் அவர்கள் சொன்னார்கள்.
அதுபோன்று நம்மில் பலர் தொழுகை உடையவர்களாக ஜமாத்தை நாம் மிஸ் பண்ணாமல் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னும் சிலர் தாவா பிரச்சாரம் இஸ்லாத்தை எடுத்து இருக்கக்கூடிய பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்களுடன் தொடர்போடு இருக்கிறோமா? மக்களுடன் தொடர்பு எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்பாட்டில் நமக்கு முன்மாதிரியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த அந்த வழிமுறையில் நாம் இருக்கிறோமா என்றால் அதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அழகாக சான்றளிக்கிறான். அல்லாஹ் ரப்பிய அந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயத்தையும் பொய்யாகவோ கேலி கிண்டலாகவோ சொல்லாமல் எல்லாம் ஆணித்தரமான அவசியமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி 3வது சூரா ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய சூராவில் 159வது வசனமாக அல்லாஹ் சொல்கிறார், வ பிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலஹும். நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்தில், அந்த அரபிய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹமத்தினால், அல்லாஹ்வுடைய அருளினால் மிகவும் நளினமாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப், உங்கள் இதயம் கடினமான இதயமாக, கடினமான உள்ளமாக, முரட்டுத்தனமாக நீங்கள் இருந்தால் லன் ஃபல்லூ மின் ஹவுலிக, உங்களை விட்டு அவர்கள் விரண்டோடி விடுவார்கள். அதனால் அந்த மக்கள் உங்களுக்கு ஏதேனும் குற்றங்குறைகள் செய்தால் அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்காக பாவமன்னிப்பு கோருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். எல்லா விஷயத்திலும் அந்த மக்களோடு நீங்கள் ஆலோசனையில் கலந்து அவர்களை ஒன்றிணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார். இந்த ஆலோசனையில் அவர்களை ஒன்றிணையுங்கள், அவர்களை மன்னியுங்கள், அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுங்கள் என்று சொல்லி இதெல்லாம் நீங்கள் செய்தது பின்னால் நீங்கள் ஏழுக்கு பின்னால் உறுதியாக ஆகிவிட்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பொறுப்பை சாட்டுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொறுப்பை சாட்டக்கூடியவர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் ரொம்பவும் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அந்த குணாதிசயங்களை, அவர்களுடைய செயல்பாடை வாழ்த்தி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சான்றிதழ் வழங்குகிறான். இதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி சஹாபா பெருமக்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், எந்த விதமான அபிப்பிராய வித்தியாசம் இல்லாமல் அத்தனை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தையும் குணாதிசயங்களையும் நற்குணத்தையும் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் அழகான முறையில் எந்த அபிப்பிராய வித்தியாசம் இல்லாமல் சார்ந்து வருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பற்றி அவர்களுடைய எதிரிகளிடத்தில் கேட்டால் கூட, எப்படி அபூ சுஃபியான் பிற்காலத்தில் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சஹாபியாக அன்பு தோழராக இருந்தாரோ, அதற்கு முன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சான்று பகர்ந்தாரோ, அதை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எதிரிகளும் எப்படி சான்று பகர்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எந்த விதமான அபிப்பிராயம் இல்லாமல் நல்ல குணமாகவே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய சம்பாத்தியம், அவருடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய பேச்சு, அவர்கள் மக்களோடு ஈடுபடக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்தான ஒரு மரியாதையான உயர்ந்த குணத்திற்கு சொந்தக்காரராக இருந்தார்களே தவிர எந்த விதமான ஆட்சேபனைக்கும் தகுதியாக இல்லாமல் இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொன்னதை போன்று அவர்களுடைய எதிரிகளும் சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சேபனை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எதிரிகள் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இஸ்லாத்தையும் நபியாகவும் அல்லாஹும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தாலும், ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த விஷயங்களை, அவர்களுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள அவருடைய குணாதிசயங்களை மிகுந்த வரவேற்புடன் வாழ்த்து தான் சொல்லியிருக்கிறார்கள். இதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த நேரத்தில் முதலாக ஆண்களிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதலிலே ஈமான் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகரத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு நாம் இடம்பெயர வேண்டும் என்று முதலாக அபிசீனியா நாடை டாக்டருக்காக தயாராகி தன்னுடைய துணிமணிகளையும் தன்னுடைய தேவையான பொருட்களையும் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் இதை தெரிந்த அந்த முஷ்ரிக்குகள் எல்லாம் ஒன்றிணைந்து இப்னு துஹ்னா என்று சொல்லக்கூடிய ஒருவரை அழைத்து அவரிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்?
அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மக்கமா நகரத்தை விட்டு அபிசீனியா புறப்பட தயாராக இருக்கிறார்கள். அவரை தடை செய்து நிறுத்தி அவர்கள் இங்கிருந்து போக வேண்டாம், அவருடைய குணாதிசயங்கள் நல்ல குணமாக இருக்கிறது, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய குணமாக இருக்கிறது என்று சொல்லி அவரை தடை செய்து நிறுத்துங்கள் என்று அந்த இப்னு துஹைனா என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களில் ஒருவரான அவரிடத்தில் சொல்லி அனுப்பி அவர் வருகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து நீங்கள் இந்த நாட்டை விட்டு மக்கமா நகரத்தை விட்டு அபிசீனியா நீங்கள் பயணம் மேற்கொள்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள். எப்படி கேட்டார்கள் என்றால், யா அபூபக்கரே இன்ன மிஸ்லக்கலா யுஹ்ரிஜு வலா யுஹ்ரஜ், உங்களை போன்ற ஒருவர் இந்த நாட்டை விட்டு வெளியாக கூடாது, வெளியேற்றப்பட கூடாது என்று இப்படி சொல்லுகிறார்கள். வைன்னக தக்ஸிபில் மஅலூம் வ தஸ்ரீர் ரஹம் வ தஹமிலில் கில்லா வ தக்ரரில் உயூப் வ தஅயிலு அலா நவாயில் ஹக். எப்படி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஆறுதல் படுத்தினார்களோ அதே போன்ற வாசகத்தை தான் இந்த முஸ்லிம்களில் இணை வைப்பாளர்கள் ஒருவனான இப்னு துஹைனா கூறுகிறார். அபூபக்கர் அவர்களே, நீங்கள் இந்த மக்கமா நகரத்தை விட்டு துறந்து செல்ல வேண்டாம். நீங்கள் போகக்கூடிய காரணம் என்ன? நீங்கள் மக்களுக்கு உதவி செய்கிறீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள், அதுபோன்ற கஷ்டங்களை தாங்கிறீர்கள், உறவினர்களை ஒன்றிணைக்கிறீர்கள், விருந்தாளிகளை விமர்சனிக்கிறீர்கள், உரிமைகள் இழந்தவர்களுக்கு உரிமையை மீட்டுக் கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட நபர் நீங்க இங்கிருந்து செல்ல வேண்டாம் என்று அவர் இணையைப்பாளராக இருந்தும் அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்திலே தடை செய்து தடுத்து நிறுத்தும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், எனக்கு இங்கு கடுமையான கஷ்டம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் கடுமையான தொந்தரவு, கடுமையான துரோகம் இழைக்கிறேன், அதன் காரணத்தாகத்தான் நான் இங்கிருந்து செல்கிறேன் என்று அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார். நம்முடைய நிலைமை, நாம் இந்த நாட்டில் இந்த ஊரில் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் இன்னும் நம்முடைய ஊர்காரர்கள் நமக்கு எப்படி நீங்க இவர் நல்லவர், இவர் இங்கே விட்டு செல்லக்கூடாது, இவர் நல்ல உதவியாளர், அமைதியானவர், யாருக்கும் தொந்தரவு இல்லாதவர், எப்படி அந்த மக்கள் வாழ்த்தக்கூடிய முறையில் நாம் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இவரது வாழ்க்கையை பற்றி உயர்ந்த அந்தஸ்து அவர்கள் வாழ்ந்ததை பற்றி தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் 3 விதமான விஷயங்களில் 3 விதமான காரணங்கள். அதில் ஒன்று பிறரை மதித்தல், பிறரை நம்மை போன்று அவரும் என்று அவரை மதிக்க வேண்டும் என்று, அதுதான் முதல் காரணமாக இருக்கிறது. அரபியில் சொல்வார்கள், அன்சிலின் நாச மனாசிலா, மக்களின் தோதுவான தகுதியான அந்தஸ்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பிறரை மதித்தல், பிறரிடத்தில் பேசுவது, அதாவது ஒரு பாபரிடத்தில் பேசுவதை போன்று ஒரு அறிவுஜீவியிடத்தில், ஒரு பண்டிதரிடத்தில், ஒரு கல்வியாரிடத்தில் பேசக்கூடாது. அதே போன்று ஒரு சிறுவனிடத்தில் பேசுவதை போன்று ஒரு பெரியவரிடத்தில் பேசக்கூடாது. ஒரு தந்தையிடம் ஒரு மகன் எப்படி பேச வேண்டும் அது போன்றுதான் மகன் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நண்பரிடம் பேசுவதை போன்று ஒரு ஆசிரியரிடம் பேச முடியாது. ஒரு நண்பரிடம் பேசுவதை போன்று ஒரு தலைவரிடம் பேசக்கூடாது. இப்படி பேசுவதற்கு கூட ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முதல் மதீனா வரை சென்றுவிட்டு மதீனாவிலிருந்து மீண்டும் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா நோக்கி வருகிறார்கள். மக்கா நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தந்தை அபூ குஹாஃபா என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருகிறார். வந்து அவருக்கு தலைமுடியெல்லாம் நரைத்து விட்டது, தாடியும் நரைத்து விட்டது. அப்படி பெரிய ஏறக்குறைய சுமார் 90 வயது நிரம்பிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை அபூ குஹாஃபாவை அழைத்து வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெரியவரை பார்த்து அந்த வயதுக்கு தகுந்தவாறு மரியாதை கொடுக்கும் முறையிலே சொன்னார்கள், ஹல்லா தரக்த ஷேஹன் ஃபி பைத்திஹி ஹத்தா அகூன அன ஆதி யௌஃபி என்றார்கள். என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், அபூபக்கரே, இப்படிப்பட்ட பெரியவரை நீங்கள் வீட்டிலே விட்டு வந்து வரக்கூடாதா, நான் அங்கே வந்திருப்பேனே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னார். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு பதில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹுவ அஹக்கு அன் யம்ஷி இலைக் மின் அன் தம்ஷி இலைக்,
நீங்கள் அவரை வந்து சந்திப்பதை விட அவர் உங்களை வந்து சந்திப்பதுதான் மிக சிறந்த வழிமுறை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரியவருக்கு வயது வந்த காரணத்தால் ஷேகாக பெரியவராக இருப்பதனால் பெரியவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிமித்தமாக மரியாதையை சொல்கிறார்கள். அவர் அங்கே வீட்டிலே விட்டு வந்திருக்க கூடாதா, நான் அங்கே வந்திருப்பேனே என்று சொன்ன நேரத்தில் அதற்கு பதிலாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்திருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அவர்கள் உங்களை நீங்கள் அங்கு வருவதை விட அவர்கள் இங்கே வருவதுதான் மிக சிறந்தது என்று சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவ்வளவு மரியாதையை கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ குஹாபா என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தந்தைக்கு கலிமா சொல்லி ஷஹாதத்து கலிமா சொல்லி அவர் இஸ்லாத்தை தருகிறார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தந்தை இஸ்லாம் ஆனதுடன் தேங்கி தேங்கி அழுகிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், தான் இஸ்லாத்துக்கு வந்து சுமார் ஏறக்குறைய 20-21 வருடங்கள் அவர் இஸ்லாத்துக்கே வராமல் இருந்துவிட்டு இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த காரணத்தினால் அவர் நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு தகுதியாகிவிட்டார் என்று ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் என்றார் மூசா. அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த பெரியவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்பது பற்றி சொல்லும் போது நாமெல்லாம் நம்முடைய நிலைமை பார்க்கும்போது, நான் ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிறேன், நான் யார் ஒரு ஜிஎம்மாக இருக்கிறேன், ஜெனரல் மேனேஜராக இருக்கிறேன், நான் எஜமானாக இருக்கிறேன், நான் முதலாளியாக இருக்கிறேன் என்று நாம் அகந்தே கொள்கிறோமே. இப்படி அல்ல. ரசூலுல்லாஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறார், அன ரப்புக்குமுல் அலா, நான் மிகப்பெரிய கடவுள் என்று சொல்கிறான். ஃபிரௌன் பெரிய கொடியவன், அவன் அனைத்து ஆண் குழந்தைகளையும் வெட்டி வீழ்த்துகிறான். ஒரு மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, நானே மிகப்பெரிய கடவுள் என்று சொல்கிறான். ஏது அல்லாஹ்? அல்லாஹ் அல்ல, அதை விட பெரிய அல்லாஹ் நான் தான் என்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எகிப்து மன்னன் அந்த ஃபிரௌன் அரண்மனைக்கு அனுப்புகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் 2 பேரையும் அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இத்ஹபா இலா ஃபிரௌன இன்னஹு தஆ, நீங்கள் ஃபிரௌனிடத்திலே 2 பேரும் செல்லுங்கள். சென்று இன்னஹு தஆ, அவன் மிகப்பெரிய கொடியவனாக வணிகத்திலே இருக்கிறான். ஃபகூலா லஹு கௌலன் லையினா, நீங்கள் 2 பேரும் அவருக்கு சொல்ல வேண்டும், அந்த ஃபிரௌனுக்கு லையினா, ரொம்ப இலகுவான எளிமையாக நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இங்கிதத்தை, அந்த பெருந்தன்மையை, அந்த எளிமையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும், எப்படிப்பட்ட கொடியவன், தன்னையே கடவுள் என்று சொல்கிறான். அவன் ஃபிரௌன் என்ன சொன்னான் என்று சொன்னால், தன்னிடம் அமர்ந்திருந்த காரூன் ஹாமான் போன்றவர்களிடத்திலே இவர் என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அல்லாஹ் என்று சொல்லுகிறாரே, நீங்கள் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டுங்கள், நான் அதற்கு மேலே அமர்ந்து கொண்டு அந்த வானத்தை பார்த்து அல்லாஹ் எங்கிருக்கிறான், நரகம் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று எனக்கு பார்க்க வேண்டும் என்று கேலி கிண்டல் செய்த அந்த ஃபிரௌனிடத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்கள் இருவரும் சொல்லுங்கள், சென்று ஃபகூலா லஹு கௌலன் லையினா, ரொம்ப எளிமையான லகுவான இனிமையான வார்த்தையை பேசுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். சொல்ல காரணம் என்ன, லஅல்லஹு யததக்கரு அவ் யஹ்ஷா, அப்படி நீங்கள் எளிமையாக இனிமையாக நடந்து கொண்டால் அவன் சிந்திக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டு விடலாம். அவ் யஹ்ஷா, அல்லது அவன் பயப்பட்டு விடுவான் என்று அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான். ஆனால் நாம் நம் நிலைமையை பார்க்கும்போது ஒரு பொதுவாகவே ஒரு கணவன் மனைவிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய விஷயம் எந்த அளவு கடுமையான முறையில் நடந்து கொள்கிறார், தாயிடத்தில் தந்தையிடத்தில் பிள்ளைகள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைமகனிடத்தில் எப்படி நடந்துகின்றார்கள் என்று எத்தனையோ விஷயம் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். என்ன சொன்னார்கள், தந்தையிடம் பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஒரு அடிமை எஜமானிடத்தில் எப்படி நடுங்கி நிற்பாரோ அதே போன்று தந்தையிடத்தில் தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிமித்தமாக பிள்ளைகள் நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி அந்த 4 விஷயங்களில் 2வது விஷயம் மக்களின் சூழ்நிலை, மக்களின் நிலைமையை கருதி அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அவர்களுடைய தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு
இருவருமாக வாகனத்தில், அது குதிரையோ ஒட்டகமோ ஏதோ ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை பார்த்து கூறுகிறார்கள், முஆதே யா முஆத் இப்னு ஜபல் என்றார்கள். உடனே லப்பேக் தஅலீக் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் கேட்டேன், நான் கேட்டுக்கிட்டேன், சொல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். திருப்பி யா முஆத் இப்னு ஜபல் என்றார்கள். அப்போது லப்பேக் தஅலீக் என்றார்கள். திருப்பி மூன்றாவது முறையும் யா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபலே. உடனே அந்த தூதர், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி முஆத் இப்னு ஜபல் லப்பேக் தஅலீக், நாங்கள் கவனமாக கேட்டுக்கிட்டேன், சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்தில் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை அழைத்த காரணம் அவர்களை உறுதியாக அந்த கவனம் செலுத்தும்படி இருப்பதற்காகத்தான் அந்த வாசகத்தை சொல்கிறார்கள். உடனே 3 முறை கூப்பிட்ட பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் அஹதின் யஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சித்கன் மின் கல்பிஹி இல்லா ஹர்ரமல்லாஹு அலன் நார் என்றார்கள். அதாவது யாருமே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று தன்னுடைய அந்த கலிமாவை தன்னுடைய உள்ளத்திலிருந்து உண்மைப்படுத்தி சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை அவர்களுக்கு ஹராமாக்கி விடுவான் என்று சொன்ன நேரத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு உடனே மிக சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் அஃபுஹபிருன் நாஸ் யுபஷ்ஷிருக்க, நான் இதை மக்களுக்கெல்லாம் சொல்லட்டுமா, இந்த தகவலை சொல்லட்டுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் சந்தோஷப்படுவார்கள் என்று சொன்ன நேரத்தில் இதன் எத்தகிலு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போது வேண்டாம், நீங்கள் இப்போது சொன்னார் அவர்கள் அந்த கலிமா சொல்வதை விட தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வார்களை தவிர எந்த விதமான கடமையை நிறைவேற்றாமல் விட்டு விடுவார்கள். அதனால் தோதுக்கு தகுந்த மாதிரி சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அதே போன்று நம்முடைய விஷயங்களை பார்க்கும் போது நம்முடைய மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு, தாய்க்கு, தந்தைக்கு செய்த விஷயங்கள் அதை நாம் கணக்கு பார்க்கிறோம். அதாவது அவருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, மெடிசின் செலவு, ஷாப்பிங் செலவு, ட்ரெஸ் செலவு, இப்படி செலவுகளை எல்லாம் கணக்கிட்டு நாம் சொல்லக்கூடிய விஷயமாக அந்த பொதுவாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லும் போது பொதுவாகவே ஒருவருக்கு செய்த உதவி நாம் சொல்லி காட்டி கணக்கு பார்த்தால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. காரணம், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக பெற்றோருக்காக செய்ய வேண்டிய கடமையை பிள்ளைகள் செய்தாக வேண்டும். இன்ன பிற மனிதர்களுக்கு செய்திருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக செய்த விஷயத்தை சொல்லி காட்டினால் நமக்கு எந்த விதமான பயன் இல்லாமல் போகிறோம். மூன்றாவதாக, அவசரம் தெரிந்து இவருக்கு இது தேவைதான், இது தேவையில்லை என்ற விஷயத்தை அவரிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மின் ஹுஸ்னில் இஸ்லாமி அல் மரை தரக்குஹு மா லா யகனி, ஒரு முஸ்லிம் தனக்கு தேவையில்லாத விஷயத்தை, அவர் தேவையில்லாத விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்குணத்தை சார்ந்தது. ஒரு முஸ்லிமுடைய நற்குணத்திலே, இஸ்லாத்தில் உள்ள நற்குணத்திலே அவன் தேவையில்லாத, தனக்கு தேவையில்லாத விஷயத்தை விட்டுவிட வேண்டும். அதுவும் நற்குணத்தை சேர்ந்தது. பொதுவாகவே நாம் இப்போது பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப்புகளில், ஃபேஸ்புக்குகளில், அதுபோல நாம் அனுப்பக்கூடிய மெசேஜ்கள் கூட நமக்கு தேவையில்லாத, நமக்கு தெரியாத மெசேஜ்களை போட்டால் கூட அதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே நாம் பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகிறோம். ஏனென்று சொன்னால் எல்லா விஷயத்தையும், எல்லாரிடமும் நம்முடைய பர்சனல்களை, நம்முடைய ரகசியங்களை நாம் பாதுகாக்க வேண்டுமே தவிர யாரிடத்திலும் எதுவும் அதை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு நாள் பராத் இப்னு ஆசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய அந்த சஹாபி அறிவிக்கிறார்கள், அன்சாரி தோழர் ஒருவர், மதீனா நகரத்தைச் சேர்ந்த அன்சாரி தோழர் ஒருவர் மரணப்பட்ட நேரத்தில் அவருடைய ஜனாசாவை அடக்க கொண்டு வைக்க நேரத்தில் மக்கள் எல்லாம் ஏதேதோ பேசிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சூழ்நிலையை கருதி அங்கே ஒரு மீட்டிங்கை போடுகிறார்கள். அங்கே என்ன மீட்டிங்கை போடுவார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலையும், குர்ஆனையும், மர்மையையும், நரகத்தையும், சொர்க்கத்தையும் பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சை பேச ஆரம்பித்ததும் எல்லா சஹாபிகளும், எல்லா அன்பு தோழர்களும் அமைதியாக வந்து கொண்டார்கள். எந்த அளவு சொன்னார்கள் என்று சொன்னால், பறவைகள் வந்து எங்கள் தோளிலே ஒரு தலையில அமர்ந்தால் அந்த பறவைகள், நாங்கள் லேசாக அசைந்தாலும் அந்த பறவைகள் பறந்து விடுமே, அந்த முறையில் நாங்கள் அசையாமலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தோம் என்று அந்த சஹாபிகள் சொல்லும் போது
அவ்வளவு சூழ்நிலை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் தருணம் என்று அந்த சூழ்நிலை கருதி அங்கே பேசுகிறார்கள். அதே போன்று நாம் நம் பிள்ளைகளுடன் பேசும்போது, நாம் உரையாடும் போது, நம்ம பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரைகள் வழங்கும் போது, அவர்களை கண்டிக்கும் போது, அவர்களை தண்டிக்கும் போது எதற்காக தண்டிக்கிறோம் என்று கூட அவர்கள் தெரியாத முறையில் இல்லாமல் அவர்களுக்கு வயதுக்கு தோதுவாக, அவர்களுடைய பருவத்துக்கு தோதுவாக, அவர்களுடைய மெச்சூரிட்டி தெரிந்து நாம் அவர்களிடத்திலே நாம் விளையாட வேண்டும், அவர்களிடத்தில் அறிவுரைகள் வழங்க வேண்டும், அவர்கள் தேவையான நேரத்தில் அவர்களை கண்டிக்கவும் தண்டிக்கவும் செய்ய வேண்டும். அதே போன்று நான்காவதாக சொல்லக்கூடிய விஷயம், மக்களை துரோகம் செய்யக்கூடாது, மக்களிடத்தில் தொந்தரவு செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பழி வாங்கக்கூடாது. நாம் நமது வீட்டிலிருந்து வெளியே ஏதேனும் வீட்டினுடைய அசுத்தங்களை வெளியே சென்று கொண்டு போகும்போது பிறர் மூக்கிலே கை வைத்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அதுவும் ஒரு தொந்தரவு தான். ஆக பிறருக்கு நாம் எப்போதுமே நம்முடைய சொல்லாலோ செயலாலோ எந்த விதமான தொந்தரவுகளோ நாம் செய்யாமல் இருப்பது இந்த 4 குணங்களில் ஒரு 4வது குணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையிலே சில அல் முஃப்லிஸ் என்று சொன்னார்கள். அல் முஃப்லிஸ் என்றால் யார் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அதாவது முஃப்லிஸ் என்றால் பொதுவாகவே நெற்கதியானவன், பாப்பரானவன், ஏதும் இல்லாதவன் என்றுதான் அதற்கு பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ் ஃபீனா மின் திர்ஹம் வலா மத்தா, அதாவது யாரிடத்தில் பணமோ திர்ஹமோ தீனாரோ இல்லையோ அவர்களால் முஃப்லிஸ் என்ற நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தில் முஃப்லிஸ் என்றால் யாரு தெரியுமா? யஅதி ஃபி யௌமில் கியாமா, மறுமை நாளில் அவர்கள் எல்லாம் வருவார்கள். பி ஸலாத்தின் வ சியாமின் வ ஸகாத்தின், தொழுதவர்களாக, நோன்பு பிடித்தவர்களாக, ஜக்காத் கொடுத்தவர்களாகத்தான் வருவார்கள். ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. காரணம், அவர்களால் பாதிக்கப்பட்ட மக்களும் அங்கே அல்லாஹ்விடத்தில் நீதம் கேட்பார்கள். அந்த நேரத்தில் இவர்களுடைய தொழுகை, இவர்களுடைய ஜக்காத்து, இவர்களுடைய நோன்பு, இதிலிருந்து நன்மை அவருக்கு கொடுக்கப்படும். கொடுத்து 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 இவருடைய நன்மைகள்லாம் இந்த பிறகு அவர் செய்த இன்மை இவரை வந்தடையுமா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நாக்கினால் ஏற்படக்கூடிய, நம்முடைய உடலினால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீங்குகளை விட்டும் நாம் பிறருக்கு எந்த நாக்கினாலோ செயல்னாலோ உடலினாலோ எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தக்கூடாது என்று இந்த 4 விஷயங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சூழலை இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மவர்களுக்கு நம்முடைய நாக்கினாலும் உடலினாலும் ஏதேனும் உதவி பிறருக்கு செய்ய முடிந்தால் செய்து கொள்ள வேண்டியதை தவிர நம்முடைய நாக்கை நன்றி உள்ள நாக்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாக்காக, அல்லாஹ்வுக்கு தஸ்பீஹ் செய்யக்கூடிய நாக்காக எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வாராக வேண்டி என முதல் குத்பாவை நிறைவு செய்கிறேன்.